வணக்கம். நான் உங்கள் ராமன். உன் முயற்சிக்கு கிடைத்த அந்த வெற்றியை கூட தள்ளி வை. ஆனால் உன் திறமைக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை ஒரு நொடி கூட தள்ளி வைக்காதே. நீ படும் துன்பத்தில் இருக்கும்போது இந்த உலகம் உனக்கானது என்று அதை பயன்படுத்திக்கொள். அதே சமயம் நீ இன்பத்தில் இருக்கும்போது நீ வாழும் இந்த உலகம் பிறருக்கானது என்று பிறர் பயன்பாட்டுக்கு விட்டுவிடு. இந்த உலகத்தை நீ பிறருக்கு விட்டு கொடு. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பல வருஷமாக நீ முயற்சி பண்ணி அந்த இலக்கை ஒரு வெற்றியை நீ பார்த்துருப்ப. அந்த வெற்றியை இன்றைக்கி இல்லை நாளைக்கு கொண்டாடிக்கலாம். ஆனால் உன்னோட திறமைக்கான ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்குன்னு வச்சுங்க, அந்த வாய்ப்பை ஒரு நொடி கூட யோசிக்காமல் பயன்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா, வெற்றிங்கிறது கொண்டாட்டத்திற்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் உன்னோட திறமைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உன்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. படும் கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த உலகம் எனக்கானதுடா அப்படின்னு சொல்லி உனக்கு தேவையானது எல்லாமே நீ அடைஞ்சிக்கோ. தேவையானதெல்லாம் அடைஞ்ச பின்னாடி நீ இன்பத்தில் இருக்கும்போது நீ வாழும் இந்த உலகம் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு வரவனுக்கும் இந்த உலகம் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த உலகத்தை உங்களுக்கான வாய்ப்பை பிறருக்கு பிறர் பயன்பாட்டுக்கு விட்டு கொடுங்க. நான் கடைசியாக சொல்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உன்னுடைய திறமையை அங்கீகரிக்காமல் இருப்பதே ஒரு விதமான தடை தான். அதாவது நீ இவ்வளோ திறமையாக இருந்தோம் ஒருத்தன் உன்னை அங்கீகரிக்காமல் இருக்கான் அப்படின்னா அதுவுமே உன் இலக்கிற்கான ஒரு வகையான தடை தான். புரியுதுங்களா? இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிற ஒரு மனுஷன் யாருமே அங்கீகரிக்கலையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு வகையான தடை தான்றது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்?